சுந்தர் இந்த மாதிரி ஏற்கனவே தாஸ் விஷயத்துல நம்ம மறுபடியுமே ஏமாந்துட்டோன்றதுக்காக ரொம்பவே கடுப்போட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பெரியசாமியை பார்த்த சக்தியும் அவங்க மூலயமா சுந்தர் வீட்டுல 15 லட்ச ரூபாய் பணத்தை தெரியாம ஏமாத்தி தான், அதுவும் பொய் சொல்லிதான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க கிட்ட செம்மையா மிரட்டி, நீங்களா வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லிடுங்க, அப்படி இல்லைன்னா நானே ஆதாரத்தோட போலீஸ் மூலயமா உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சொல்லிட்டு பயமுறுத்த, உடனே பெரியசாமியும் உடனடியா தான் வீட்டுக்கு வந்து இந்த உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம, சக்தி அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா எதுக்கும் சுந்தர் கிட்ட நம்ம இதை பத்தி பேசிடலாம் கண்டிப்பா, ஏன்னா சுந்தருக்கு எதிராக நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அவங்க அந்த குடும்பத்தோட மாப்பிள்ளையா இருக்கனால எல்லாருமே சேர்ந்து அவங்கள மன்னிக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா நான் போட்டு கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா சுந்தர் என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா இந்த விஷயத்த சுந்தருக்கு கால் பண்ணி சொல்ல, அப்ப இதை கேட்ட சுந்தர் செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம பெரியசாமி கிட்ட வீட்டுல வந்து எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்லுங்க, ஆனா சக்தி வந்ததுக்கு அப்புறமா அதை வேற மாதிரி சொல்லுங்கன்னு அவங்க கிட்ட செம்மையா ஒரு பிளானை போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம, இந்த சக்தியும் பொன்னி மாதிரியே என்ன பத்தின உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் போலயே, எல்லாம் இந்த தாஸால வந்துச்சு, இந்த தாஸுக்கு பணம் கொடுக்க போய் தான் நான் இந்த மாதிரி இவங்க 2 பேர்கிட்டயுமே மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன்னு ஒரு பக்கம் தாஸ் மேலேயுமே கடுப்பாகிறது மட்டும் இல்லாம, தாஸோட கதையை சீக்கிரமா முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தியுமே யோசிச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அடியாளுக்கு கால் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கால் பண்ணி, நான் சொல்ற ஆளை நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு கட்டி தூக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறமா மற்ற விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியா போனை கட் பண்ணிட்டு, சரி பெரியசாமி இந்நேரம் வீட்டுல டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிருப்பான், நம்ம அங்க போகலான்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிட்டு இருக்க, அப்ப கரெக்டா சுந்தர் எதிர்பார்த்தபடியே பெரியசாமி வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சக்தி சொன்ன மாதிரியே எல்லார்கிட்டயுமே சுந்தர் எல்லாத்தையுமே ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இருக்காங்கன்ற உண்மையை சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு எல்லாருமே செம்ம அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கும் போது, அதே மாதிரியே சுந்தரும் அங்க எதுவுமே தெரியாத மாதிரி போக, உடனே அங்க சுந்தரை பார்த்த பவானியும், என்னங்க இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியை கேட்க, உடனே சுந்தரும் கொஞ்சம் பொறுமையா இருன்னு அவங்கள லைட்டா அமைதிப்படுத்திட்டு கரெக்டா சக்தி வர நேரமா பார்த்து, சரி பெரியசாமி என்னதாச்சு, நீங்க என்ன பத்தி ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, உடனே பெரியசாமியும் சக்தியை பார்த்த உடனே கரெக்டா சுந்தர் அவங்களுக்கு சொல்லி தந்த மாதிரியே, இல்ல இந்த மாதிரி சுந்தர் வீட்டுல எல்லார்கிட்டயுமே பொய் சொல்லி ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சக்தி தம்பி உங்க எல்லார்கிட்டயுமே சொல்ல சொன்னாங்க, அதனாலதான் வந்து சொன்னேன், மத்தபடி அவங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, இருந்தாலும் சக்தி தம்பியை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது இல்ல, நான் மட்டும் இப்படி இங்க வந்து சொல்லலைன்னா அந்த தம்பி என்ன வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு கூட மிரட்டுச்சு, அது மட்டும் இல்லாம நான் பணத்தை ஏமாத்தி வாங்கினேன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க, அதனால தான் நானும் வேற வழி இல்லாம இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்க, உடனே இதை கேட்டுட்டு சக்தி செம்ம அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. ஆனா சுந்தரம் எப்பவும் போல அவங்களோட நல்ல மனுஷ நாடகத்தை ஆரம்பிக்க, உடனே இதை பார்த்த சக்தி செம்ம கடுப்போட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல நின்றுட்டு இருக்க பவானியோ சுத்தமா கொஞ்சம் கூட எதை பத்தியுமே யோசிக்காம, அதுல அட்லீஸ்ட் உண்மை இருக்குமான்னு சொல்லிட்டு கூட கவனிக்காம அவங்க பாட்டுக்கு சக்தி பொன்னி மாதிரியே தான் ஹஸ்பண்ட் மேல வீண் பழிய போட்டுட்டு இருக்காங்க, அதுவும் பொன்னிக்காக தான் சக்தி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா யோசிச்சு பார்த்துட்டு சக்தியை திட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜெயாவுமே சக்தியை திட்டிட்டு இருக்கா. ஆனா சந்திரசேகரும் சக்தி கிட்ட, ஏன் சக்தி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா நீ தப்பான வேலை எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லுன்னு கேட்க, உடனே சக்தியும் இதுக்கு முன்னாடி பொன்னி அவங்க கிட்ட சொன்னது இப்போ சுந்தர் எல்லார் முன்னாடியுமே நடந்துகிட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இல்லப்பா இந்த விஷயத்துல ஏமாலதான் தப்பு, ஆனா நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டேப்பான்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம சுந்தருக்கு உரைக்கிற மாதிரி, நாளைக்கு எல்லாருக்குமே உண்மையை நான் கண்டிப்பா ஆதாரத்தோட புரிய வச்சிருவான்ப்பா, ஏன்னா என்கிட்ட அதுக்கான ஒரு சூப்பரான ஆதாரம் இருக்கு, என்ன அதுக்கான சாட்சிக்காக தான் நான் இப்ப தேடிட்டு இருக்கேன், நாளைக்கும் அவங்க வந்துருவாங்க, சோ நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு கல்யாண கிஃப்டோட தான் நான் என்னோட மாமாவை பார்க்க போறேன், முக்கியமா இது அக்காவுக்கு மிகப்பெரிய கல்யாண பரிசா இருக்கும், ஏன்னா இந்த பரிசை எங்க அக்கா வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து முறைச்சுக்கிட்டே, அதாவது சுந்தரம் முறைச்சுக்கிட்டே கிளம்பி போக, அப்போ இந்த மாதிரி ஒண்ணுமே புரியாம சக்தி பேசிட்டு போனதை கேட்ட வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இந்த சக்திக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, எதுக்காக தான் இந்த பொண்ணியோட பேச்சு கேட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோன்னு சொல்லிட்டு அவங்க படுக்க அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம கிளம்ப. ஆனா சக்தி சொன்னதை கேட்டுட்டு சுந்தர் தான் மரண பீதியில, எங்க ஒருவேளை நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையுமே இவன் ஆதாரத்தோட எல்லார்கிட்டயுமே நிரூபிச்சிருவானோன்னு சொல்லிட்டு பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாசை வேற நம்ம நாளைக்கு பார்க்க வேண்டியதா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பத்தியுமே யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா சக்தியோ கரெக்டா ப்ராப்பரா பொன்னி சொன்ன மாதிரியே சுந்தருக்கு எதிரான ஒட்டுமொத்த ஆதாரத்தையுமே மொத்தமா திரட்டது மட்டும் இல்லாம அதை ஒரு பென்ட்ரைவ்லயுமே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி சுந்தர
கையும் களவுமா பிடிக்கணுன்ற காரணத்துக்காகவே இதுக்கு முன்னாடி ரோட்ல பெரியசாமி ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணுக்குமே காண்டாக்ட் பண்ணி நாளைக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்க பண்ணிடுங்க, அப்பதான் அந்த ஆளு எவ்வளவு கேவலமான ஆளுன்றதை என்னோட குடும்பத்துக்கு நான் நிரூபிக்க முடியும்னு சொல்ல அப்பதான் நமக்கே புரிய வருது, இதுக்கு முன்னாடி பெரியசாமி ரோட்ல பார்த்த பொண்ணு வேற யாரும் அரேஞ்ச் பண்ண பொண்ணு கிடையாது, சக்தி தான் சுந்தரோட கேவலமான உண்மையை வெளியே கொண்டு வரதுக்காக அரேஞ்ச் பண்ண பொண்ணுன்னு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணும் சக்தி சொன்ன மாதிரியே சுந்தர் கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நாளைக்கு அவங்கள சந்திக்க வர சொல்லியுமே பேசுறாங்க. உடனே இது எதுவுமே தெரியாத சுந்தரும் சக்தி விரிச்ச வலையில வசமா வந்து மாட்டிக்கிறாங்க.